நண்பா, இன்றைய சமூகத்தில் வேலை செய்பவனை விட பேசுபவனை அதிகம் அங்கீகரிக்கப்படுகிறான். வாழ்க்கையில் உங்களுடன் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். ஏனென்றால் எல்லாரும் உன்னை விட்டு பிரியும் போது அது ஒன்றே உன்னை தொடர வைக்கும். இந்த படைப்பில் உள்ள கோடிக்கணக்கான உயிரினங்களில் மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கும் ஆற்றல் உள்ளது. இப்படிப்பட்ட சிறந்த மனித குலத்தில் பிறந்து சிறு கஷ்டங்களிலே நொறுங்கி போவதில் அர்த்தமில்லை. உனது புத்திசாலித்தனம் புத்தி ஆற்றலை பயன்படுத்தி எதையாவது சாதித்து உன் பிறப்பை பயனடைய செய். கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது ஒரு நாள் உங்கள் முகத்தில் இதை செய்ய முடியுமா என்று யோசிப்பதற்கு பதிலாக ஆம், நான் நினைத்ததை அடைந்துவிட்ட மகிழ்ச்சியை உணரும் நாள்தான் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலேயே வெற்றி பெற்றதை போன்றது. அந்த வெற்றி நாளுக்காக கஷ்டப்படு, இஷ்டப்பட்டு கஷ்டப்படு. நம் வாழ்க்கை பயணத்தில் பலர் நம்மை சந்திக்கிறார்கள், பலர் வெளியேறுகிறார்கள். ஆனால் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நம்முடன் இருப்பவர்களை ஒருபோதும் கைவிடாதீர்கள். நண்பா, முதலில் நாம் கெட்ட எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொண்டு நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை மாற்ற வேண்டும். ஒருவரிடம் பேசும்போது முதலில் அவர்கள் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அதன் பிறகுதான் பேச வேண்டும். தொடர்பு திறன்களில் இது முக்கியமானது. நம்மை விட சிறந்த மனிதர்கள் உலகில் இருக்கிறார்கள். நம்மை விட மோசமானவர்கள் இருக்கிறார்கள். நம்மை விட மோசமானவர்களிடமிருந்து எப்படி வாழக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை விட பெரியவர்களிடமிருந்து எப்படி வாழ்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. கெட்ட குணத்திலிருந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் யார் எவ்வளவு நல்லது சொன்னாலும் அது சாம்பலாகிவிடும். எனக்கு எதுவும் கிடைக்காது என்று எல்லாவற்றிற்கும் பயந்து உட்கார்ந்தால் நம்மால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. முதலில் நம் மீது நமக்கு இருக்கும் அவநம்பிக்கையை இழந்துவிட்டு செய்ய நினைக்கும் வேலையை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது யாருக்கும் எதுவும் சாத்தியம். சாமானியருக்கும் சாதனையாளருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், சாமானியர்கள் வீண் பேசுகிறார்கள், ஆனால் சாதனையாளர்கள் உண்மையில் சாதித்து காட்டுகிறார்கள். வெற்றி பெற போராடுங்கள், எதிரிகளை தோற்கடிக்க அல்ல. உங்களுக்கு தெரியாத ஒரு திறமை மறைந்திருக்கிறது. முயற்சியுடன் வெளியே எடுக்கவும். அப்பொழுது உங்களுக்கு இணையானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களை நேசிப்பதும் உங்களை கவனித்துக் கொள்வதும் ஒவ்வொருவருக்கும் உள்ள முக்கிய பொறுப்பு. எல்லாவற்றிலும் ஆர்வமாக இருப்பதுதான் அறிவை பெறுவதற்கான உண்மையான ஆதாரம். அந்த ஆர்வமுள்ள ஒரு நபர் கற்றலை நிறுத்துவதில்லை. தினமும் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் உங்கள் இலக்கை நினைவூட்டுங்கள். அதை அடைவதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். இதைவிட அதிக ஊந்துதலை நீங்கள் காண முடியாது. சிங்கம் என்பது தைரியம் மற்றும் வலிமையின் வரையறை. உங்கள் இலக்கை நோக்கி சிங்கம் போல் முன்னேறி செல்வீர்கள். நண்பா, மனிதனின் வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது. அவன் சோகமாக இருக்கும்போது மட்டுமல்ல, மகிழ்ச்சியில் இருக்கும்போதும் அவன் கண்களில் கண்ணீர் வருகிறது. அதுபோல ஒரு மனிதனின் உதடுகளில் ஒரு புன்னகை அவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மட்டுமல்ல, சொல்ல முடியாத வலிகளின் கணத்தை உணரும் போதும் கூட வாழ்நாள் அனுபவத்தைப் போலவே இது மதிப்புக்குரியது. முயற்சியை விட்டுவிட்டு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவதை விட நினைத்ததை சாதித்து போராடி சாவதே மேல். ஒரு நாளில் 1440 நிமிடங்கள் உள்ளன. அதாவது ஒரு நாள் நம் வாழ்வில் மகிழ்ச்சியாக கொண்டு வர 1440 வாய்ப்புகளை தருகிறது. எல்லாவற்றையும் நேர்மையாக சிந்தித்து நேர்மையாக பேசினால் அதே பாசிட்டிவிட்டி நம்மையும் தொற்றிக்கொள்ளும். வாழ்க்கையில் சிறிய விஷயங்களை அனுபவிக்கவும். ஏனென்றால் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த பெரிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். எதையாவது தொடங்குவதற்கான முதல் வழி அதை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு அதை செய்வதுதான். நமது வாழ்க்கை ஒரு ஆய்வகம் போன்றது. எத்தனை புது பரிசோதனைகள் செய்தாலும் புதுமையாகவும் அழகாகவும் இருக்கும். நமது லட்சியம் நன்றாக இருந்தால் அதை அடைய இயற்கையின் இந்த சக்திகள் அனைத்தும் நமக்கு உதவுகின்றன. இது நிதாசனமான உண்மை. பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுக்கிறார்கள், ஆனால் அந்த ஜென்மத்தை பயனடைய செய்யும் அறிவை ஆளுபவர் குரு. எனவே மனிதனின் வாழ்க்கையில் ஆசிரியர் மதிப்புக்குரியவர். பணத்தை விட உயர்ந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்ட சமுதாயம் உருவாகும் போது உலகில் தர்மம் இருக்கும்.
எப்பொழுதும் நேர்மையாக இருப்பதன் மூலம் சமுதாயத்தை மாற்ற முடியாது. ஆனால் சமுதாயத்தில் நல்ல மாற்றத்திற்கு நாமே முதல் படியாக இருக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லது கெட்டது இரண்டும் உண்டு. ஆனால் தீமையை தனக்குள் அடக்கி நன்மைக்கு சுதந்திரம் கொடுப்பவர்களே பெரியவர்களாக போற்றப்படுவார்கள். வெற்றி எவ்வளவு மெதுவாகவும் கடினமாகவும் நமக்கு வருகிறது, அதன் முடிவும் மிகவும் சிறப்பானதாகவும் மற்றும் நிலையானதாகவும் இருக்கும். ஆலோசனை கேட்டால் மட்டுமே கொடுக்க வேண்டும். தேவைப்படும் போது மட்டுமே உதவி செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு அர்த்தமும் மரியாதையும் ஏற்படும். எல்லோரும் பார்ட்டிகளை ரசிக்கிறார்கள் என்றால் கவலைப்படாதீர்கள். உங்கள் இலக்குக்காக போராடுங்கள். நாளை உங்கள் வெற்றியைக் கண்டு அவர்கள் வீணான நேரத்தை நினைத்து வெட்கப்படுவார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 உயிர்கள் உண்டு. முதலில் நாம் பிறப்பிலிருந்து தொடங்கினால், இரண்டாவது வாழ்க்கை நமது நோக்கத்தை கண்டுபிடிப்பதில் தொடங்குகிறது. எத்தனை வார்த்தைகள் பேசுகிறோம் என்பது முக்கியமில்லை, அவற்றில் எத்தனை பயனுள்ளவை என்பது குரல்தான் முக்கியம். எதிர்பாராது நடக்கும்போது வாழ்க்கை ஒரு மாலுமியை போன்றது. தனக்கு எதிராக வீசும் காற்றை கூட தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறான். அவர் படகை ஓட்டும்போது நாமும் ஓட்டுகிறோம். நம் வாழ்வில் தடையாக வரும் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுங்கள், வாய்ப்புகளை விட உயரவும். பொதுவாக மக்கள் கண்ணால் பார்ப்பதை நம்புவார்கள். ஆனால் நம் கண்களுக்கு தெரியாத, மூளைக்கு புரியாத சூழ்நிலைகள் ஏராளம். அவற்றை மனதால் மட்டுமே பார்க்கவும் அறியவும் முடியும். நாம் உண்மையை அடையாளம் காண முடியும். சில சமயங்களில் எதற்கும் அதிகமாக வருத்தப்படுகிறோம், குறிப்பாக இளைஞர்கள். தான் காதலித்த பெண் தனது செய்திக்கு பதிலளிக்கவில்லை என்றும், வீட்டில் பெற்றோர் திட்டியதாகவும், தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றதாகவும் கூறியுள்ளார். இப்படிப்பட்ட சிறு சிறு விஷயங்களுக்காக நாம் வருத்தப்படுகிறோம். சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் நாம் நினைப்பதை விட இந்த உலகம் மிக பெரியது என்பதை உணரும்போது நாம் செய்ய, பார்க்க, சாதிக்க நிறைய இருக்கிறது. அப்படியானால் நாம் முன்பு சொன்ன அனைத்து வழிகளும் அப்பட்டமாக தோன்றும். இது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. அதை அடையும் வரை பொறுமையாக இரு. பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் செலவழித்து கொள்ளுங்கள். நேரத்தை தகுதியானவர்களுக்காக மட்டும் செலவழியுங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எந்த நேரமும் ஏமாற்றம் இருக்காது. அடிபடும் போதுதான் நிதானம் வருகிறது. வாகனத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. எளிமை ஒரு வகை செல்வம், பொறுமை ஒரு வகை ஆயுதம். எப்பொழுதும் சிரித்து வாழ். பிரச்சனைகளே இல்லை என்பதுக்காக அல்ல, இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதுக்காக. பழிவாங்கும் எண்ணத்தால் எதிரியாவதை விட மன்னிக்கும் எண்ணத்தால் மனிதனாகலாம். வைக்காமல் உணர வைக்கப்படும் அன்பு மட்டுமே என்றும் நிலையானது. அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் இந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். தவறு செய்ய 1000 வழிகள் இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கை அழகான வாழ்க்கை. வாழ்நாட்களில் ஏதேனும் ஒரு நிகழ்வு சற்று ஆழமாகவே உணர்த்திவிட்டு செல்கிறது. நாம் யார் என்பதை காயப்படுத்திவிட்டு ஒரு மன்னிப்பு கேட்பதில் முடிந்து விடுகிறது. பலரது அன்பு காயப்படுத்தினாலும் வெறுக்க முடியாமல் கிடைக்கிறது சிலரது அன்பு. தன்னை தானே சமாதானம் செய்து கொள்ளும் மனநிலை அமைத்தவரெல்லாம் வரம் வாய்ந்தவர்கள், பாக்கியவான்கள். மனிதர்கள் மாறுவதில் வியப்படியாதே. வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலே திசை மாறிதானே விழுகிறது. நம்மை ஏளனமாக பார்ப்பவனை அடிக்கடி சந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.